பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். பிரபு, தலைமையில் இடி விழுந்தது போல் செய்தி பிரபு, தாங்க முடியாத செய்தி. இடி போன்ற செய்தியா? எதை பற்றி? யாரை பற்றி? பாண்டவர்கள். பாண்டவர்கள்? என்ன பாண்டவர்களுக்கு? சொல்லுங்கள் அக்ரூரரே, என்ன செய்தி? சொல்லுங்கள் அக்ரூரரே, நீங்களே இப்படி அழுதால் ஏதாவது சொல்லக்கூடாததா? ஆம் பிரபு, அதை சொல்லுங்கள். அழுது கொண்டே இருந்தால் என்னவென்று நினைப்பது? அப்படி என்ன செய்தி? பிரபு, பாண்டவர் ஐவரும் மாதா குந்தியுடன் வாரணாவத தீர்த்த ஸ்தானந்தனில் பகவான் சிவனுக்கு வழிபாடு செய்ய சென்றிருந்தார்கள். சென்றால் நம் ஒற்றற்படை அனுப்பிய செய்தியின்படி அங்கு அமைக்கப்பட்ட ராஜ மாளிகையில் அவர்கள் தங்கினார்கள். அந்த புது மாளிகையில் தீ விபத்து நேர்ந்தது என்ற செய்தி கிடைத்தது பிரபு, செய்தி கிடைத்தது. அதுவா செய்தி? பிரபு, பாண்டவர் ஐவரும் மாதா குந்தியுடன் அந்த தீயிலே ஆம் பிரபு, எரிந்தார்கள். மன்னர் பாண்டுவினுடைய குலத்திற்கு இப்படி ஒரு பேரிடி இல்லை. இன்று பாண்டவர்கள் இல்லை பிரபு. கண்ணா, உன் காதில் விழுந்ததா? ஆம்பலராமண்ணா, விழுந்தது. இப்படி நடந்திருக்கிறதென்றால் அது துயரத்துக்குரியது. நமது ஒற்றர்கள் இப்பொழுதுதான் அஸ்தினாபுரத்தில் இருந்து வந்தனர். மன்னர் திருதராஷ்டிரர் அரசு மரியாதையுடன் அங்கு சென்று அவர்களுக்கு இறுதி கடன் நடத்த எல்லா ஏற்பாடுகளும் செய்து விட்டார். அதுதான் தங்களை சந்திப்பதற்கு ஓடி வந்தேன் பிரபு. இந்த சமயத்தில் தம்முடைய அத்தையின் மைந்தர்களுக்காக அந்த இடத்திற்கு செல்வதுதான் நல்லது பிரபு, அதுதான் நல்லது. அவர்களோடு செல்ல தேவை என்ன இருக்கிறது? அவர்களோடு செல்ல தேவை என்ன என்று கேட்காதே கண்ணா. அவ்விடத்திற்கு சென்று துயரப்பட்டவர்களின் துயரத்திற்கு ஆறுதல் கூறுவதற்கு இந்த துயரம் என்ன சாதாரணமா? இதயத்தையே சுட்டரித்து விடும் பயங்கர இழப்பல்லவா? இழப்புதான் பலராமண்ணா. பொதுவாக துயரம் யாரை பாதிக்கும் என்கிறீர்கள்? இதயம் உள்ளவருக்கு. அவர்களுக்கு அது இருக்கிறதா? ராஜ குடும்பத்தில் துயரம் தாங்காது. அந்த பாண்டவர் மடிந்தது பற்றி எவன் அழுகிறான்? என்ன? ஆம்பலராமண்ணா, ஐவருக்காக எவனும் அழவில்லை. சிந்திக்கத்தக்கது. பாவம் திருதராஷ்டிரர் மனதிலும் கூட இந்த சமயத்தில் ஒரு சிறுமைத்தனமான போர் நடக்கிறது. வெறும் பேச்சல்ல பலராமண்ணா. அதாவது இந்த நேரத்திலே பாண்டவர்களுக்காக அழ எவனுமே இல்லை. புருஷன், மனைவி, உடன்பிறப்புகள், மகன், மகள் எல்லாருமே அவரவர் சுயநலத்துக்காக அழுகிறார்கள். கண்ணீர் விட்டு கதறி அழுவார்கள். அழுவதோடு இவர்கள் வரவு தீர்ந்து விடுகிறது. பிறகு அடுத்த நாள் மடிந்தவர்களை குறித்து யாருக்கும் நினைவே இருக்காது. யாரும் அழுவதும் கிடையாது. யாருமே ஒருவரை தவிர. அவர் யார்?
மாதா, மாதாவின் துயரம் தன்னலமற்றது. ஒரு மாதாவின் வாழ்வு தனக்கென வாழாது. ஒரு தாய்க்கு ஈடில்லை. இது ஆழ்மனதை தொடும் அளவுக்கு ஒரு தாய் இருந்தாள். அவளும் அக்ரூரரின் செய்தி கிணங்க அவர்களோடு இறந்து விட்டாள். இப்படி ஒரு துயரம் அங்கு வரலாமா? வந்து விட்டதே கிருஷ்ணா, வாழ்வு முடிந்தது இல்லையா? உங்கள் துயரம் எனக்கும் இருக்காதா? ஒரு பிறவி எடுத்தால் என்றோ ஒரு நாள் அதற்கு மரணம் வராதா? இந்த மண்ணுலகத்தில் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. அத்துயர் தாங்கிக் கொள்ள வேண்டியது. உன் பேச்சு ஒத்துக்கொள்ள வேண்டியதே. ஆனால் தம்பி, என் பார்வைக்கு உன் பேச்சு விசித்திரமாயிருக்கிறது. என்னிடம் அப்படி என்ன பார்த்தீர்கள் பலராமண்ணா? சொல்லட்டுமா? அங்கு குந்தி அத்தையும் பாண்டவர்களும் மடிந்தது உன்னை பாதிக்கவில்லை? சிறிதும் இல்லை. இது பற்றி சொன்னதும் என் மனதில் துயரமே இல்லை. ஏன்? சாத்திரமே இதைத்தான் சொல்கிறது. பிறப்பென்று ஒன்று இருந்தால் மரணம் உண்டு. இந்த ஞானமுள்ள மனிதனுக்கு யாருடைய மரணமும் துயரத்தை தராது. ஞானம் உள்ள மனிதன்? ஆம். நீ பகவானாயிருந்து மனிதனாக எப்போது மாறினாய்? எப்போதா? பகவானிலிருந்து மனிதனாக தாங்கள் தானே மாற்றினீர்கள் அண்ணா. மாற்றினேனா? புரியவில்லை. இப்போதுதானே என்னை கேட்டீர்கள். தீயில் இறந்து போனவர்களைப் பற்றி மனமுருகி சாதாரண மனிதனைப் போல் துயரம் கொள் என்று. இல்லை, நம் உறவினரின் மரணம் பற்றி சாதாரண மனிதர்களைப் போல துயரம் கொள் என்று நான் உன்னை சொல்லவில்லையே. பிறகு? பொதுவில் பகவானுக்கும் இதயம் உண்டு, இரக்கப்படுவாரே என்று. பகவானும் கூட இப்படி துக்கப்படுவாரா? வீண் விவாதம். பகவான் மட்டும் துக்கப்படக்கூடாதா? பக்தனுக்கு தாய் போன்றவன் நீ. அதனால் பகவானான உனக்கும் வேதனை உண்டு, பிழி கலங்குமே. உன் மனது பக்தனுக்காக அழும். அதுவும் எதுவோ ஒரு பக்தனுக்காக நீ அழுவது என்பது வெறும் நாடகம் அல்ல. அர்ஜுனன் உண்மையில் உன் பரம பக்தன், தோழனும் கூட. அவனை காப்பாற்றுவதாக அப்போது இந்திரனுக்கு வாக்கு கொடுத்தாய். அந்த பெரிய பக்தன் மாண்டு விட்டான். அது உன்னை பாதிக்காமல் விட்டுவிடுமா? இதை நம்ப முடியாது. போகட்டும். காக்கிறேன் என்று நான் வாக்களித்த பிறகு என் பாதுகாப்பில் இருப்பவனுக்கு மரணம் என்பது வருமா அண்ணா? தாங்கள் இதை பற்றி சிந்திக்க மறந்தீர்களா? இல்லை, இல்லை. பயங்கரமான செய்தியை நம்ப முடியவில்லை. பாண்டவர் ஐவரும் அந்த குந்தி மாதாவும் மாளிகை விபத்திலே மடிந்திருக்க மாட்டார்கள். இல்லை, இது நம்ப முடியாத செய்தி. மாளிகை எரிந்து விட்டதே, அதை நாம் எப்படி நம்பாமல் இருப்பது? ஆச்சாரியரே, உங்களுக்கு உங்கள் சீடர்களை பற்றி நன்றாக தெரியுமே. அர்ஜுனனும் பீமனும் அப்படி ஒரு விபத்து நடந்திருக்கையில் அங்கிருந்து தப்ப முடியாமல் எரிந்திருப்பார்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. பீமன் பலம் என்ன? மாளிகையை தீயில் எரிகிறதைக் கண்டால் உடனே மாளிகையை தகர்த்து உடைத்துக் கொண்டு ஐவருடன் வெளியே தப்பியிருப்பான். உங்கள் அர்ஜுனனை போன்ற வில்லாளி ஒரு எலியைப் போல் மடிவானா? அந்த மாவீரன் ஒரு வர்ணாஸ்திரத்தால் அதிசயம் நிகழ்த்துவான். மாநகரமே பற்றி எரிந்தால் கூட மிக எளிதாய் அணைப்பான். அதனால்தான்
அதனால்தான் என்னால் நம்ப முடியவில்லை பாண்டவரும் குந்தியும் மடிந்திருப்பார்கள் என்று. மாளிகை பகுதியிலே 6 பிணங்கள். அதை பார்த்த பிறகும் எப்படி நம்பாமல் இருப்பது? அதை என்னால் மறக்கவோ மறுக்கவோ முடியவில்லை. நிச்சயமாக தெரியவில்லை. ஆனாலும் எனக்குள் ஏனோ பொய்யாயிருக்கும் என்ற ஒரு உணர்வு, அதிசய சக்தி ஒன்று அவர்களை காத்திருக்கும் என்று. நிச்சயமாக இது பொய்யான செய்தி, நிச்சயம் பொய்யான செய்தி. ஆமன்று புனித மகான் வேதவியாசர் மகிழ்ந்து சொன்னார், இந்திரமைந்தன் அர்ஜுனன் அகில உலகத்தை வெற்றி கொண்டு அவனுக்கு மூத்தவன் யுதிஷ்டனுக்கு சக்கரவர்த்தி பதவி தருவான் என்று. அதோடு ஜோதிடப்படியும் கூட அர்ஜுனனின் ஜாதகமும் இதையே சொல்கிறது. ஆச்சாரியரே, துரோணாச்சாரியரே, வேதவியாசரின் வாக்கு எப்படி பொய்யாக முடியும்? ஜோதிடக்கலை எப்படி தவறான செய்தியை சொல்லும்? அப்படி சில சமயம் நல்லோர் வாக்கு நடக்கிறதில்லை. உதாரணம், மாமுனிவர் வசிஷ்டர் அன்று ராமனின் முடிசூட்டு விழாவிற்கு முகூர்த்த நாள் குறித்தார். அந்த முனிவர் குறித்த நாளில் ராமன் முடிசூடவில்லை, அதை இழந்து வனவாசம் போனான். அதுபோல் ஜோதிடமும் கூட சில சமயம் பொய்த்து விடுவதும் உண்டு. இதற்கு சாட்சியாக குந்தியும் பாண்டவர் பிணங்களும் அங்கு கிடந்ததே, அது பொய்யா? உண்மைதானே அது? பொய்யல்ல ஆச்சாரியரே, உண்மை என்ற கோணத்தில் ஆராய்ந்து பாருங்கள். அந்த பிணங்கள் பாண்டவருடையது தானா? பாண்டவர்களுடையது என்பதை நான் நம்ப மாட்டேன். உலகம் போற்றும் அந்த மகா வீரர்கள் தீ விபத்திலே சிக்கி இறப்பார்களா? இது நடக்கக்கூடியது. அவர்களுக்கு விஷமிட்டிருப்பார்கள் சாப்பாட்டிலே கலந்து. அதன் பிறகு அந்த மாளிகைக்கு தீயிட்டு கொளுத்தி இருக்கலாம். இது நடக்கக்கூடியதே. ஒரு பயங்கர சதி திட்டமிடப்பட்டிருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் உலகம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. விதுரரின் ஒற்றர்களுக்கு இந்த மர்மங்கள் தெரிந்திருக்காது. ஒரு கொடுமை நடந்து விட்டது. இதனால் ஏற்படும் மாற்றம், ஆம், துரியோதனன் இளவரசனாக்கப்படுவான். ஆம் ஆம், அதை ஏற்க வேண்டும், தவிர்க்க முடியாது. இளவரசன் துரியோதனன் திருவடி மலருக்கு அவருடைய மாமா சகுனியின் வணக்கங்கள். இல்லை மாமா, இல்லை. வணங்காதீர்கள், வாழ்த்துங்கள் என்னை. மாமாவை வணங்குகிறேன். நான் மூச்சு விடுவதே உனக்காகத்தானே. மீண்டும் நான் இதைத்தான் உன்னிடம் கேட்க விரும்புகிறேன் விதுரா. அன்று வாரணாவதத்து மாளிகை முழுவதுமே எரிந்ததனால் தான் பாண்டவர்கள் இறக்க நேர்ந்ததா? உன்னைத்தான் கேட்கிறேன், ஏன் தயங்குகிறாய்? உண்மையில் உனது மனது இதை நிஜம் என்று ஏற்கிறதா? கேள்விதுரா, முதியவனிடம் அரசியல் முறையில் நீ பேச வேண்டாம். நான் கேட்பதற்கு நேரடியாக பதில் சொல். அன்று வாரணாவதத்திலே ஏற்பட்ட தீ விபத்து இயல்பாகவே ஏற்பட்டதுதானா? உனக்கு உண்மை தெரியாமல் இருக்காது. மறைக்காமல் எதையும் பேசு. அந்த ரகசியங்களை என்னிடம் சொல். உன் அபிப்பிராயங்களையாவது பேசு. பேசு. நடந்ததை சொன்னால் போதும். தாத்தா, இந்த விஷயத்தில் அபிப்பிராயமே தேவையில்லை. நிச்சயமாக எனக்கு தெரியும், அந்த மாளிகையில் நடந்தது விபத்து இல்லை. இல்லையா? விபத்து இல்லையா? இல்லை. இன்னும் ஒரு கேள்வி. தீப்பற்றி எரிந்த நேரத்தில் உள்ளே பாண்டவர்கள் இருந்தார்களா?
இருந்தார். உயிருடன் இருந்தார்களா இல்லை வேறு விதமாய் கிடந்தார்களா? அன்று உயிர் இருந்தது, அங்கே இருந்தார்கள். இருந்தால் உயிருடனா மயக்கத்திலா? நல்ல விழிப்புடன். இல்லை, இது பொய். விதுரா, உனக்கு நன்றாக தெரியும் பீமனின் உடம்பில் 10,000 யானை பலம் இருக்கிறது என்று. அவன் தன் முஷ்டியால் ஒரு குத்து குத்தினால் அந்த மாளிகையின் சுவர்கள் தூளாகிவிடும். அப்படிப்பட்ட பீமன் சுவர்களை உடைத்துக் கொண்டு பிழைத்திருக்கலாமே. அந்த மாளிகை உருக்கினால் அமைந்ததா? அது இல்லை தாத்தா, உருக்கினால் அல்ல, அந்த மாளிகை அரக்கினால் ஆனது. அரக்கினாளா? விந்தையாயிருக்கிறதே. அரக்கு மாளிகை என்கிறாயா? அதைத்தான் சொல்கிறேன் தாத்தா. அதனால் தான் தீயின் ஜுவாலைகள் விரைவாக பரவி மாளிகை எரிந்தது. என்றால் என்றால் அரக்கு மாளிகை அமைத்து வைத்து ஆளை கொன்றார்களா? இல்லை தாத்தா, அவர்களை கொல்லவில்லை. இல்லை என்றால் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். கொல்ல முயற்சித்தார்களா? கொலை செய்ய முயற்சித்தார்கள். கொலை செய்ய என்ன விதுரா? குழப்பாமல் சொல். நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? விஷயத்தை சொல்கிறேன் தாத்தா. பகைவர்கள் பாண்டவர்களை கொல்ல சூழ்ச்சி செய்தார்கள். படுபாவிகளின் எண்ணம் தக்க சமயத்தில் அறிந்தேன். அவர்கள் சூழ்ச்சியை தடமாறச் செய்தேன். என்றால் என்றால் பாண்டவர்கள் மடியவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள். விதுரா, தாத்தா, இதெல்லாம் தங்கள் ஆசீர்வாதத்தினால் என் அறிவுக்கு எட்டியபடி செய்தேன். நல்லவர்களின் பங்கிலே தாங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? முதியோர்கள் முன்னோர்கள் வாழ்த்தினார், அவர்கள் பிழைத்தார்கள். பெரும் மகிழ்ச்சி கடலில் மிதக்கிறேன். இந்த மகிழ்ச்சி செய்தி பீஷ்மனுக்கு புத்துணர்வு கொடுத்தது. இப்போது இப்போது உன்னை வாழ்த்தோடு விடமாட்டேன். வாழ்த்துக்கள் போதாது. இப்போது நீ மகத்தான ஒரு செயல் புரிந்திருக்கிறாய். அதற்காக என்ன வரம் வேண்டுமோ, எது வேண்டுமோ கேள். மாதவன் பெரும் கருணையால் என் வாக்கிலிருந்து வரும் சொற்கள் எப்போதுமே பொய்க்காது. பிரபு, பிரபு, என் வாக்கிலிருந்து செயலாற்று. விதுரா, விதுரா, உன் மதியுகத்தினால் தர்மம் காக்கப்பட்டது, நியாயம் மீட்கப்பட்டது, மீட்கப்பட்டது. உனக்கு என்ன வேண்டுமோ, எது வேண்டுமோ கேள். என்ன வரம் வேண்டுமோ கேள் விதுரா. வேறு என்ன கேட்பேன்? உங்கள் வாக்கு பொய்க்காது என்று தெரியும். தாம் எப்போது என்னை வாழ்த்தினாலும் அந்த வாழ்த்து என்னை வாழ்த்தும். அதனால்தான் நான் தங்களை கேட்கிறேன்.
என் மனம் என்ற குடிலில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் திருப்பாதங்கள் பதிந்து ஆலயமாக வேண்டும். விதுரா, வாழ்க விதுரா, வாழ்க நீடூழி. வரதன் உன் இதயத்தில் வந்திருப்பான் என்றும் நான் உனக்கு ஆசி வழங்குகின்றேன். என் பிரபுவின் திருவடி மலரில் உன் பக்தி என்றும் இருக்கட்டும். விதர பக்தி மற்றவர்க்கு எடுத்துக்காட்டு. உன் புகழ் வாழ்க. நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. நடக்கட்டும். 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 கிருஷ்ணா, 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 என்ன பலராமண்ணா? எங்கு யோசனை? இங்குதான். என்ன வேண்டும்? அப்போது சொன்னாயே பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று. ஆம். பொதுவாக அப்படி சொல்லி மழுப்பி விட்டாய். அவர்கள் எங்கே? அவர்கள் எங்கேயோ இருக்கட்டுமே, நன்றாக இருக்கிறார்கள். புதிர் போடாதே, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எப்படியா? சொல்கிறேன் பலராமண்ணா. மகத்தான சாதனை செய்யப் போகிறார்கள். எதிர்காலத்தில் ஒரு நாள் இந்த பூமியின் மீது சக்கரவர்த்தி பதவி அடையப் போகிறார்கள். அவர்கள் இன்று நாடோடியைப் போல் கிராமம் கிராமமாக பிக்ஷைக்கு போகிறார்கள். பிச்சைக்கு போகிறார்களா? ஆம் பலராமண்ணா. அவர்கள் இப்போது எங்கிருக்கிறார்கள் கிருஷ்ணா? அவர்களா? அவர்கள் இப்போது ஹஸ்தினாபுரத்தின் எல்லைப் பகுதியை தாண்டி பாஞ்சால நாட்டு பகுதிக்கு போய்விட்டார்கள். அங்கு வரை துரியோதனனின் கை அவர்கள் மீது பட முடியாது. இன்றைய தினம் அவர்கள் பிராமணர்கள் இருக்கும் ஒரு கிராமத்தில் பிராமணர்கள் போல் வேஷமிட்டு வாழ்கிறார்கள். அதுவுமின்றி அங்குள்ள பிராமணர்களைப் போல வீடு வீடாக போய் பிக்ஷை எடுத்து அமைதியோடு வாழ்கிறார்கள்.